எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பேபியை பார்க்க எல்லாரும் வராங்க. ஆனா பேபியை காணுமே. ஒருவேளை நேற்று நைட் அவ என்கிட்ட பேசினதுக்கு அப்புறமா அந்த பிசினஸ் மேன் ரிஷபுக்கு அவன் மேல இறக்கம் வந்துருச்சோ. அதுக்கப்புறம் 2 பேரும் நைட் முழுக்க இல்ல ஏன் பேபி அப்படி இல்லை. அவ கண்டிப்பா இப்படி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டா. அட பிருத்வி, என்ன நீ இங்க வந்திருக்க? இந்த பிருத்வி எதுக்காக இப்ப இங்க வந்திருக்கா? வணக்கம் பாட்டி. வணக்கம். இருக்கட்டும், நல்லா இருப்பா. எதுக்காகப்பா கதவு கிட்டே நின்றுட்டு இருக்க? அங்க இருந்தே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவியா என்ன? நான் இங்க வரணும்னு நினைக்கல. நான் எதுக்காக அங்க நின்றுட்டு இருந்தேன்னா எனக்கு ரொம்ப ஆக்வர்டா இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த ஃபங்க்ஷனுக்கு யாரும் என்ன இன்வைட் பண்ணவே இல்லை இல்லையா? அதான் எதுக்காக நான் இங்க வர வேண்டியதா ஆயிடுச்சுன்னா, நேற்று நைட்டு இங்கேயே என் டிரைவிங் லைசன்ஸை விட்டுட்டு போயிட்டேன். அதை எடுத்துட்டு உடனே நான் இங்க இருந்து போகணும்னு தான் நினைச்சேன். இல்ல பரவாயில்ல, வந்துட்டே இல்ல. ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு அப்புறம் போலாம். ஐயோ இல்ல பாட்டி, ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. நான் என் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டு உடனே போயிடுவேன். இல்ல ஸ்ட்ரெஸ்லாம் ஒண்ணும் இல்ல. நீ வந்ததுல சந்தோஷம் தான். Are you sure? Yes. Okay, that's really sweet of you. Thank you. சரி பிருத்வி, ஆண்டி தான் உன்னை உள்ள வர சொல்லிட்டாங்கல்ல. சோ கண்டிப்பா உனக்கு இங்க இருக்கிறதுக்கு காரணம் கிடைச்சிருச்சு. அப்படி இல்ல ஆண்டி, காரணம் இல்ல, லைசன்ஸ். கண்டிப்பா இல்லையா பாட்டி? கண்டிப்பா. உங்க மகளோட ஃபங்க்ஷனை பார்க்கிறதுக்கான லைசன்ஸ் எனக்கு கிடைச்சிருச்சு. இந்த ஃபங்க்ஷன்ல எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு இந்த ஃபங்க்ஷன்லாம் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியல. நான் போறேன். கரண், நீ எங்கேயும் போக கூடாதுப்பா. நடக்க போறது உன் அண்ணாவோட ஃபங்க்ஷன். ரிஷப்காக நீ இருக்கணும். ஐ ப்ராமிஸ் யூ. ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே நான் ஃப்ரீ பண்ணிடுறேன். ஓகே? சரி, கொஞ்ச நேரம் இங்க இரு. சரியா? சமீரண்ணா, நீங்க எதுக்கு இப்ப வாசலே பார்த்துட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை கிருத்திகா, சும்மா தான். இதோ வரேன். இங்க பாருங்க, என்னோட மருமக வந்துட்டா. நாம ஃபங்க்ஷனை ஆரம்பிக்கலாம். வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. கரண், ரிஷப், வாங்கப்பா. ரிஷப் வாப்பா, இங்க வாப்பா. வந்து ஷர்லின் பக்கத்துல உட்காரு. வாப்பா. இவன் எதுக்கு இப்படி நிக்கிறான்? யா சுமித், சொல்லு. இப்பயா என்னாச்சு? சரி, ஓகே, இப்பவே ஆஃபீஸ்க்கு வரேன். கிவ் மீ சம் டைம். ஓகே. கரீனா ஆண்டி, ஐம் சாரி. இப்போ நான் ஆஃபீஸ்க்கு போய் ஆகணும். ஆக்சுவலாக இத்தனை நாளாக நான் ஆஃபீஸ் போகல. அதனால நிறைய ப்ராப்ளம் வந்துருச்சு. உடனே நான் ஆஃபீஸ் போகணும். ப்ராப்ளம் அதிகமானதுனால கண்டிப்பாக நான் போயே ஆகணும். ஐ நீட் டு கோ டு ஆஃபீஸ். இல்ல ரிஷப், நீ எங்கேயும் போக கூடாதுப்பா. இங்க ஃபங்க்ஷன் நடக்குது, நீ ஆபீஸ்க்கு போறியா? மா, அதுவும் இம்பார்ட்டன்ட் தானே. முதல்ல ஃபங்க்ஷன் முடியட்டும்பா, அதுக்கப்புறம் ஆபீஸ் போ. பாட்டி, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா பிசினஸ் எனக்கு முக்கியம் தானே. அதை விட்டுட்டு எப்படி சடங்கு விட்டுட்டு நீ எப்படி ஆபீஸ் போவே? நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போணும். போயிட்டு வந்துறேன். எல்லாருக்கும் என்ன ஆச்சு? பிசினஸ்ல இஷ்யூஸ் இருக்குன்னு ரிஷப் தான் சொல்லிட்டு இருக்கான்ல. இவன் போக வேண்டியது இம்பார்ட்டன்ட்னா கண்டிப்பா போகணும்ல. இம்பார்ட்டன்ட்டா இல்லாம இருந்திருந்தா ரிஷப் போகணும்னு பிடிவாதம் பிடிச்சிருக்க மாட்டான். அதுவும் இந்த ஃபங்க்ஷனை விட்டுட்டு. இன்னும் பிசினஸை பத்தி உங்களுக்கு தான் நல்லா தெரியுமேனா. ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா எவ்வளவு லாஸஸ் ஆகும்னு தெரியும்ல. தயவு செஞ்சு ரிஷப்பை போக விடுங்க. எங்க பாருப்பா ரிஷப், போயிட்டு சீக்கிரமா வர முயற்சி பண்ணுப்பா. நான் கூட வரேன். சீக்கிரமா வந்துருப்பா. சாரி. சீக்கிரம் வந்துரு. பாரு, இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து கூட தப்பிச்சு போக பாக்குறானா? இப்ப நான் இங்க தனியா தான் உட்காரணுமா? ஹவ் போரிங்.
வாப்பா. இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. நான் அண்ணாக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு வரேன். நீ எங்கேயும் போக வேண்டாம். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கூட ஆஃபீஸ் பத்தி பேசினதில்ல. ஆனா இன்னைக்கு திடீர்னு நீ ஆஃபீஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஒன்றும் தேவையில்லை, நீ இங்கே இரு. இன்னைக்கு வீட்டில் பெரிய ஃபங்க்ஷன் நடக்க போதும், நீ இங்கே தான் இருந்தாகணும். சரி, ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாம். நான் உன்கிட்ட சொன்னல, நான் உன்னை சீக்கிரமா ஃப்ரீ பண்ணி விடுறேன்னு. அதுக்கப்புறம் எங்க வேணா போ. சரி, ஷர்லினோட இந்த ஃபங்க்ஷனை நீ தான் ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் நீ உன்னோட அன்னிக்கு பிளெஸிங்ஸ், குட் விஷஸ் இல்லை கிஃப்ட் கொடுக்கணும்னா நீ கொடுத்துட்டு வந்துரு. ம், நீ போப்பா. கரண், போப்பா. எல்லாரும் கேளுங்க, இந்த ஃபங்க்ஷனை ஆரம்பிக்க போறது என்னோட பையன் கரண். வாப்பா. அடேங்கப்பா, கொழுந்தனார் ஆரம்பிக்கிறது நல்ல விஷயம்தான். சரி, என்னப்பா கிஃப்ட் கொண்டு வந்திருக்க? அட்வைஸ், அறிவுரை கொண்டு வந்திருக்கேன். புது வாழ்க்கைல்ல, ஸோ அவங்களுக்கு தேவைப்படும். ம், கரண், உன்னோட அன்னிக்காக எந்த கிஃப்டையும் வாங்கிட்டு வரலையா? இல்லாட்டி இவ இந்த வீட்டோட மருமகளா வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைல்ல. அதாவது மருமகள் அப்புறம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி சடனாக சடங்கு நடக்கும் நான் எதிர்பார்க்கல. நைட் தான் எனக்கே தெரியும். ஸோ கிஃப்ட் வாங்க முடியல, மால்ஸ் வேற க்ளோஸ்டாக இருக்கு. அண்ணியோட கொழுந்தனார் ரொம்பவே கஞ்சித்தனம் பண்ணுவார் போல இருக்கே. போதும் போதும், எங்க கரணை ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க. அவன் வீட்டில் தானே இருக்க போறான், அன்னைக்கு எப்போ வேணாலும் கிஃப்ட் கொடுப்பான். என்னப்பா, நீ போப்பா. அண்ணியோட முகத்தை பார்த்து அவளுக்கு வாழ்த்து சொல்லு. இங்க பாரு, நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. உனக்காக நான் கிஃப்ட் கொடுக்குறேன், சரியா? போ. போப்பா. ம். என்னை எக்ஸ்போஸ் பண்ண ரொம்ப நாளாவே நீ முயற்சி பண்ணிட்டு இருக்கல. இங்க பாரு கரண், இப்போ ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. உன்னால என்னை எதுவும் பண்ண முடியாது. நான் இங்க கத்துறதுக்கு முன்னாடி குடும்பத்துல இருந்து எல்லாரும் வரத்துக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடு. நான் அவங்க கிட்ட என்னோட மச்சனை ரொம்ப மோசமானவன், என்னோட கையை பிடிச்சு நீ என்னை வற்புறுத்துறான், அதுவும் வேற ஒரு ஆம்பளைக்கு முன்னாடின்னு சொல்லுவேன். எத்தனாவது மாதம்? சொல்லு, எத்தனாவது மாதம்? நீ என்ன நினச்ச? நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்து இந்த சடங்கெல்லாம் பண்ணிக்கிட்டா நான் உன்னை விட்டுருவேன், நீ தப்பிச்சிடலான்னு நினச்சியா? கூடிய சீக்கிரமே உன்னோட முகமுடைய எல்லாருக்கும் முன்னாடி கிழிச்செறிஞ்சு உன்னோட உண்மையான முகத்தை எல்லாருக்கும் காட்டுவேன். அப்புறம் உனக்காக சந்தோஷமா இருக்கிறவங்க அன்னைக்கு கொண்டு வெளியே தள்ளிட்டு சந்தோஷப்படுவாங்க. இந்த கில்லி தண்டா பிளேயர் என் பேபி கிட்ட அப்படி என்னதான் பேசுறான்னு தெரியலையே. முடிஞ்சது. மச்சினரு அவரோட சடங்கை முடிச்சிட்டாரு. இப்போ நீ உன்னோட சடங்கை முடி, போ. இல்லத்த, கரண்க்கு அடுத்து ஷர்லினோட முகத்தை பிரீதா தான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அம்மா, ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசணும். பிரீதா இங்க வந்தான்னா நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அப்படி இருந்தும் பிரீதா வர சொல்லியிருக்கீங்க. நீ அதை சீரியஸாவா சொன்ன? ஓ, அப்போ அது உங்களுக்கு சீரியஸா தெரியல. தெரிஞ்சதுப்பா. ஆனா கரண், என்னோட ஃபீலிங்ஸ்க்கு வேல்யூவே இல்லையா? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுப்பா. பிரீதா எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலானவ. அவ என்னோட லக்கி சாம். எனக்காக அவ எந்த வேலை செஞ்சாலும் அது 100% சக்சஸ் ஆயிருக்குப்பா. அவ எந்த பொருளை கைய வைக்கிறாளோ அந்த பொருள் தங்கமா மாறிடும். இன்னைக்கு எனக்காக, உன்னோட அம்மாக்காக என்னோட லக்கி சாமோட முகத்தை பாருப்பா. இல்ல, அது என்னன்னா, நீ உன் அம்மா முகத்துக்காக ப்ளீஸ்ப்பா, நீ எதுவும் ரியாக்ட் பண்ணாதப்பா. ரியாக்ட் தானே பண்ணக்கூடாது?
நான் இங்கேருந்து போயிடுறேம்மா. கரண், நான் உங்ககிட்ட எவ்வளவோ சொன்னேன், கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிவிட்டேன். அப்படியே இந்த வீட்டுக்கு நீ திரும்பி வந்திருக்க. இங்க வரதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. கரண், இங்க பாருப்பா, நீ எதுவும் சொல்லாத. நான் தான் பிரீதாவை வர சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு எனக்காக அவளை எதுவும் சொல்லாதப்பா, எதுவும் பண்ணாதப்பா, ப்ளீஸ். நான் உங்ககிட்ட என் வீட்டில் காலடி எடுத்து வைக்காதன்னு சொன்னல, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா பிரீதா? ஏதோ மரியாதையை பற்றியெல்லாம் பேசுவேன். இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் திரும்பி வந்திருக்க. உன் இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்திருந்தா கண்டிப்பாக வந்திருக்க மாட்டா. ஸ்ருதி, உனக்கு தாம்மா நான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் சொன்னதை கேட்டு நீ பிரீதாவை இங்கே கூட்டிட்டு வந்துட்டேம்மா. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். ஆண்டி, ராக்கி ஆண்டி, நீங்க சொன்ன விஷயத்த நான் எப்படி மறப்பேன்? அது அக்காவை கூட்டிட்டு வர்றது கஷ்டமா தான் இருந்தது. ஆக்சுவலி குவைட் இம்பாசிபிள். பட் உங்களுக்கு தான் தெரியும்ல இந்த ஸ்ருதியை பத்தி. எப்படியோ நான் சமாதானப்படுத்திட்டேன். தேங்க்யூ. பிரீதா, எங்க வீட்டுக்கு நீ வந்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எதுக்கு இங்கே நிக்கிற? வா, உள்ள வாமா. பிரீதா வேணும்னா இங்க வந்திருக்கலாம். ஆனா இந்த கில்லி தண்டா பிளேயர் பிரீதா மேல ரொம்ப கோவமா இருக்கானே. ஒரு காலத்துல இவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருந்துச்சு? ஹலோ கரண் ஆண்டி. உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்றேன். இவ தான் பிரீதா. எனக்கு இவ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதனாலதான் என் மருமகளோட இந்த ஃபங்க்ஷனை கரனுக்கு அடுத்து இவ தான் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். போமா, போய் ஷர்லினோட முகத்தை பாரு. எல்லா இரவும் கண்டிப்பா விடியும். நிலவுக்கு அப்புறமா சூரியன் வெளியே வரும். இருட்டுக்கு அப்புறமா வெளிச்சம் வரும். இப்போ ரொம்ப இருட்டா இருக்கு. இல்லைன்னா இப்படி கூட சொல்லலாம், இப்போ எல்லாரும்
இருட்டுல இருக்காங்க. ஆனா நிச்சயம் விதியை யாரும் மாத்த முடியாது. இந்த இருட்டுக்கு அப்புறமும் நிச்சயமா வெளிச்சம் வரும். சூரியன் உதிக்கும். ஆனா அந்த சூரியனோட ஒளியில உன்னோட உண்மையான முகம் எல்லாருக்கும் முன்னாடியும் வந்துரும் ஷர்லன். உன்னோட உண்மை கண்டிப்பா வெளியே வரும். இன்னையில இருந்து, இந்த நிமிஷத்துல இருந்து, இந்த மொமெண்ட்ல இருந்து எனக்குன்னு ஒரே ஒரு டார்கெட் தான் இருக்கு. ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருக்கு. அது வேற எதுவும் இல்லை. நீ மட்டும்தான் ஷர்லன். நீ வேணா பாரு, உனக்கு கூடிய சீக்கிரமே மாற்றம் தெரிய போகுது. அதுக்காக வாழ்த்துக்கள். இப்போ இவளுக்கு என்ன ஆச்சு? எதுக்காக இப்போ முகத்துல இருந்து துணி எடுத்தா? ஓ காட், இவர் ரொம்பவே ஓவர் கான்ஃபிடென்ட்ல இருக்காளே. ஷர்லன், நீ இப்ப என்னமா பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு உன்னை பாக்குறதுக்கு எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாரும் இங்க வந்து உனக்கு gift கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் உன்னுடைய முகத்தை பார்ப்பாங்க. ஆனா நீ ஒரே செகண்ட்ல எல்லாருக்கும் தன்னுடைய முகத்தை காட்டிட்ட. வாட்ஸ் ராங் வித் யூ ஷர்லன்? சாரி அத்தை. அது என்னன்னா, எத்தனை ரிச்சுவல்ஸ் சடங்கு, இதனால எனக்கு ரொம்ப சஃபகேஷனா இருக்கு. ஐம் ரியலி சாரி. நான் கொஞ்சம் 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்குவா ப்ளீஸ். ஓகே. இன்னைக்கு நான் வெறும் பேசினதை கேட்டு உன்னோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. நீ வேணா யோசிச்சு பாரு. உன்னோட உண்மை எல்லாத்தையும் நான் எல்லாருக்கும் முன்னாடி கொண்டு வரும்போது அப்போ உன்னோட நிலைமை என்ன ஆகும்னு. என்ன ஆனாலும் சரி, நீ என்னோட மரியாதையையும் என் குடும்பத்தோட பெருமையையும் எல்லாத்தையுமே காயப்படுத்தி கஷ்டப்படுத்திருக்க. எல்லாரோட நிம்மதியையும் அழிக்கணும்னு நினைச்சிருக்க. இந்த வீட்டிலே இருந்துக்கிட்டு இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க. இங்க இருக்க எல்லாருக்குமே நீ துரோகம் பண்ற. உன்னோட இந்த துரோகத்து மேலேயும் என்னோட நம்பிக்கை மேலேயும் சத்தியமா சொல்றேன், உன்னோட உண்மையை நான் ஒரு நாள் எல்லாருக்கும் முன்னாடி கொண்டு வந்து காட்டுவேன். அந்த ஒரு நாள் நிச்சயமா கூடி சீக்கிரமே வரும் ஷர்லன். ஸ்ருதி, ஒரு நிமிஷம். அது நீயும் பிரீத்தாவும் மட்டும் வந்திருக்கீங்க, சரளா ஆண்டி வரலையா? கோபமா இருக்காங்களா? இல்ல இல்ல, ஆக்சுவலி கோமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இல்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அம்மா மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க, அதனால தான் வரல. சரி, பாட்டி ஜான்கி ஆண்டி அவங்க ஏன் வரல? அது பாட்டியும் ஜான்கி ஆண்டியும் கோயில் போயிருக்காங்க, அதான் வரல. அப்படியா, கோயிலுக்கு போயிருக்காங்களா? ஆனா ஒரு தடவை கூட அவங்களுக்கு இங்க வரணும்னு தோணலையா? வந்திருக்கலாம்ல. சொல்லு. அது வந்து சமீர், அது நான் அதை சொல்லியிருந்தா தானே அவங்க வரணும்னு யோசிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக நான் இந்த வீட்டிலேருந்து ஃபோன் வந்ததும் நான் உங்ககிட்ட வேறு மாதிரி நடிச்சிட்டேன். உங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் வந்த உடனே நான் ஃபோன் வந்ததுன்னு சொல்லிட்டேன். ஆனால் நான் யார்கிட்டயுமே சொல்லவே இல்லை. நான் எல்லார்கிட்டையும் போய் சொல்லிட்டேன். ஆனால் நீ எதுக்காக இப்படி பண்ண? ஆனால் உனக்கு தான் தெரியும்ல வீட்டோட நிலைமை எப்படி இருக்குன்னு. உங்கள் வீட்டிலேருந்து எங்களை ஃபோன் பண்ணி இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா எங்கள் வீட்டில் மறுபடியும் பெரிய பிரச்சனை ஆயிருந்திருக்கும். நீங்கள் ஏன் அங்கே போகணும், போகாமல் இருந்தா என்ன, இப்படி கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க.
ஆனா அக்காவை இங்க கூட்டிட்டு வரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் உன் அக்காவை எதுக்கு முக்கியமாக கூட்டிகிட்டு வந்த? நீ சரியான டியூப்லைட் சமீர். உனக்கு எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? நீயா எதையுமே புரிஞ்சுக்க மாட்ட போல இருக்க. நேத்து நைட்டு தானே நம்ம அவ்வளோ பேசணும். நடந்த விஷயத்துல அக்காக்கும் கரண் சாருக்கும் நடுவுல நிறைய கேப் விழுந்துருச்சுன்னு சொன்னல, அதை நம்ம தானே சரி பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு லேட் பண்றோமோ அந்த அளவுக்கு இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற விரிசல் அதிகமாயிடும். சோ முதல்ல இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனையை தீர்க்கறதுக்கான வழியை யோசிக்கணும். சண்டையை சரி பண்ணணும், சண்டையை பேட்சப் பண்ணணும். புரியுதா இல்லையா? நீ சொல்றது கரெக்ட் தான் ஸ்ருதி, ஆனால் இதெல்லாம் எப்படி பண்ணுவோம்? வெரி சிம்பிள். இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம கிளியர் பண்ணணும். இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற இடைவெளியை நம்ம நெருக்கமாக்கணும். ஐ எம் ஷூர் ஒரு வாட்டி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் ஆயிடுச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். அட இது எப்படி நடக்கும் சொல்லு. என்னோட மைண்ட்ல ஒரு சிம்பிளான ஐடியா இருக்கு, நான் சொல்லு. சொல்றேன். நம்ம கரண் சாரியும் பிரீதா அக்காவையும் ஒரு ரூம்ல லாக் பண்ணிடலாம். கண்டிப்பா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிதானே ஆகணும். 2 பேரும் பேசிட்டதுக்கு அப்புறமா எல்லா பிரச்சனையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிளியர் ஆயிடும். ஓகே, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். எஸ். ஏய் வந்து தொலை. வா.